ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட பேட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம என்ன கலரில் ஸ்கேலப் கொடுக்க போகிறோமோ அந்த 2 கலர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கேன்வாஸோட வித்து வந்துட்டு 3.5, இன்னொரு கேன்வாஸோட வித்து வந்துட்டு 2.5. ஸோ கீழே வந்து 1/2 இன்ச் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே ஸ்கேலப் ட்ரா பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் ராங் சைடு வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னொரு லைனிங் எடுத்து நம்ம ரைட் சைடு கீழே வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக கேன்வாஸை ஒட்டி தான் ஸ்டிச் பண்ணணும். கேன்வாஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா டர்ன் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ கரெக்டாக கேன்வாஸை ஒட்டி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1 பாயிண்டில் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி நாச்சஸ் போட்டணும். நாச்சஸ் கரெக்டாக கர்வில் கண்டிப்பாக போடணும். இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நாச்சஸ் போடும்போது மட்டும்தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக டர்ன் ஆகும். டர்ன் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கோங்க. இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண மாதிரியே ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவோட லைனிங்கில் ஸ்டிச் பண்ணணும். நம்மளுக்கு எவ்வளோக்கு அந்த கான்ட்ராஸ்ட் கலர் விசிபிளாக தெரியணுமோ அவ்வளோக்கு வச்சுட்டு நம்ம ஸ்லீவோட ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்தோன்னா ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் தட்ஸ் இட். இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் கட் பண்ணிக்கலாம்.